வணக்கம். சமையலறையிலிருந்து ஒரு அடிமை குயிலின் காட்டு குயிலின் கானம். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, இகபர சுகமெல்லாம் அடைந்திடலாமே, இந்த கதை கேட்கும் எல்லோருமே. இனிக்கிது நாவெல்லாம் சுவைத்திடும் போதிலே, இனிக்கிது நாவெல்லாம் சுவைத்திடும் போதிலே, இணையே இல்லாத காவியமாகும். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தால் அவன் மனைவி கௌசல்யா கைகேயி சுமித்திரை கருவினிலே உருவானார் ராமலக்ஷ்மணர். கனிவுள்ள பரதன் சத்ருக்னன் ஆழ்வர். நாட்டினர் போற்றவே நால்வரும் பலகலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே. காட்டில் கௌசிகன் யாகத்தை காக்கவே கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினரே, கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினரே. தாடகை சுபாகுவை தரணியில் வீழ்த்தியே தவசிகன் யாகம் காத்து ஆசி கொண்டனரே. பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின், பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின், சீர்பெரும் மிதிலை நகர் நாடி சென்றனரே. வீதியில் சென்றிடும் போதிலே ராமன் சீதையை கன்னி மாட மீதிலே கண்டான். காதலினால் இருவர் கண்களும் கலந்தன, காதலினால் இருவர் கண்களும் கலந்தன. கன்னியை வில்லொடித்தே சொந்தமும் கொண்டான்.